ஹலோ வணக்கம். இன்றைய தினம் கர்நாடகா டூரில் 4வது நாள் தர்மஸ்தலா வந்திருக்கோம். தர்மஸ்தலா சரியான பேர். இங்கே இருக்கிற மியூசியம் வந்திருக்காங்க. இதுதான் மியூசியம். ஓகே, இப்போ பேர் மஞ்சுசா மியூசியம் பேர். மஞ்சுசா மியூசியம். விசிட்டிங் டைம் 9:30 to 5:30. உள்ளே போகிறோம். மியூசியம் உள்ளே போகிறோம். மஞ்சுசா மியூசியம் ஃபுல்லாக விட்டா கார்விங்ஸ் நிறையா இருக்குங்க. பாருங்கள், மியூசியம் தர்மஸ்தலா மியூசியம் நுழைஞ்ச உடனே என்னை கவர்ந்த ஒரு உலகத்தாலான சிங்கம். பாருங்கள், உலகத்தாலான மெட்டாலிக் லயன். ஓகே, இது கர்நாடகாவில் தர்மஸ்தலா வந்தால் பார்க்கலாம். ஃபுல்லாக மெட்டல், வுட்டு எல்லாமே இருக்குது. இது வுட்டு. யானை. இது அந்த காலத்து கேமரா, பழைய காலத்து கேமரா இருக்குது. இது பாருங்கள், யாழி உடலையே அமைஞ்சிருக்கு. பாருங்கள், யாழியின் உருவம் மரத்தால் செதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தர்மஸ்தல மியூசியத்தில் பார்க்கலாம். பைரவர் சிலை ஒரு உட்டில் செதுக்கியிருக்காங்க, மரத்தால் செதுக்கியிருக்காங்க. இது தர்மஸ்தலா மியூசியத்தில் இருக்குது. பாருங்க, மாரிஸ். இந்த பாருங்க, இது பழைய மோரிஸ் மைனர் காருங்க. இது தர்மஸ்தலா மியூசியத்தில் இருக்குது. விண்டேஜ் கார்கள்லாம் இதுவும் ஒன்று. பாருங்க, இது 1933 மாடல், இங்கிலாந்து. சிலிண்டர் 4, பெட்ரோல். ஹெச்பி 8 ஹார்ஸ் பவர். வெயிட் 600 kg தான். ஓகே, 0.6 டன். ஓகே, இது நம்ம தர்மஸ்தலா மியூசியத்தில் பார்க்குறோம். ஒரு விண்டேஜ் ஜீப். இது கப்பலில் ஆங்கர், நங்கூரம் பாய்ச்சல் சொல்லுவாங்களே, ஷிப் ஆங்கர். இது வுட் கார்விங், வுட்லேயே தர்மஸ்தலா மியூசியத்தில் நம்ம பார்க்கலாம். இல்லை, இந்த நிலையை பாருமா, அதான் இந்த நிலையை பாருமா, சூப்பராக எல்லாம் ஃபுல்லி டேக் வுட். ஒரு பிரம்மாண்டமான நிலை தர்மஸ்தலா மியூசியத்தில் இருக்குது. டேக் வுட். இது தர்மஸ்தலா மியூசியம். இந்த நிலையும் கதையும் பாருங்கள். அப்படி அந்த காலத்தில் நம்ம காரைக்குடியில் நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடுகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையும் கதவுகளும் பாருங்கள். இந்த அளவு கார்விங்ஸ் இருக்குது. இது தர்மஸ்தலா மியூசியத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மியூசியம் உள்ளே வர்றதுக்கு பைசா எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, போகலாம். அது முடிச்சுக்கோ. இது ஒரு மெட்டாலிக் நந்தி. மெட்டாலிக் நந்தியை பாருங்கள் எப்படி இருக்கணும். வீட்டு மெட்டாலிக் நந்தி. இது அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் பாருங்கள். இட்லி தட்டு பாருங்கள், இட்லி தட்டு அந்த காலத்தில் இட்லி தட்டு. இது தராசு, இது விளக்குகள். அந்த காலத்து மக்கள் எப்படியெல்லாம்
தண்ணி கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். வாட்டர் கண்டெய்னர், கோலி வாட்டர் கண்டெய்னர். அந்த காலத்தில் யூஸ் பண்ண தராசு, பேலன்ஸ். அப்புறம் சின்ன ஒரு இதெல்லாம் மியூசியத்தில் பார்க்குறோம். ஓகே, இந்த காலத்தில் பாத்திரங்கள்லாம் பாருங்கள். ஓகே, அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ண பானைகள், கல் படிவங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு உலோகத்தாலான குதிரையின் சிலை சூப்பராக இருக்குது. தர்மஸ்தலா மியூசியத்தில் பார்க்கலாம். உலோகத்தாலான குதிரை சிலை பாருங்க. தேர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஸ்ரீ கங்காதரேஸ்வரர் கோயிலுடைய தேர். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இப்போ மியூசியத்துக்கு வந்திருக்கு. ஃபுல்லாக வுட்டு கம்ப்ளீட்டாக. இது வந்து மணி, கிரீடங்கள், புத்திஸ்ட் வஜ்ரா பெல், இது உலோக பாத்திரங்கள். இந்த விளக்குகள், காமாட்சி விளக்கு. இதெல்லாம் தர்மஸ்தலா மியூசியத்தில் நம்ம பார்க்குறோம். முன்னாடியே சொல்லணும். நீங்கள் அவங்களாம் வரலையா? முன்னாடி போயிட்டாங்க. வாங்க வாங்க இன்னும் எதுக்கே போகாமல் நேராக கோயிலுக்கு போயிருக்கணும். இந்த கோயிலில் உள்ள விளக்குகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் நடராஜர் எல்லாம் செப்பு சிலைகள். விநாயகர். இதெல்லாம் நம்ம தர்மஸ்தலா மியூசியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலைமகளுடைய சிலை வந்து ஒரு செப்பு சிலை, உலோகத்தால் ஆன சிலை கலைமகள். இது புத்தர். இந்த சிலை வந்து தர்மஸ்தல மியூசியத்தில் பார்க்குறோம் நம்ம. ஓகே, ஆமை ஓடு பாருங்கள். நேச்சுரலில் ஆமை ஓட்டை வரைஞ்சிருக்கா. உண்மையான ஆமை ஓடுன்னு தெரியல. இது உண்மையான ஆமை ஓடு தான். இதை பாடம் பண்ணி மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஆமை ஓடு.
இது மியூசியத்தில் இருக்குது. தர்மசாலா மியூசியத்தில் என்னென்னு கேட்டீங்க, அந்த காலத்து வண்டியை பாருங்கள். தர்மசாலா மியூசியத்தில் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண புல்லக் கார்ட், ஓகே, இப்படி இருக்கு பாருங்க. இது கங்காதரேஸ்வரர் சுவாமியுடைய கோயிலுடைய தேர். இப்போ நம்ம மாடிக்கு போக போகிறோம் இருக்கோம். நம்ம அந்த காலத்தில் கர்நாடகாவோட அவங்க இலக்கியம் சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. நம்ம இதில் அப்படி கம்பராமாயணம், திருக்குறள், அது மாதிரி அந்த ஓலைச்சுவடிகள்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க. இது வந்து பிரிண்டிங் மிஷின் பாருங்கள் அந்த காலத்தில். இது கர்நாடகத்தை ஆண்ட ராஜாக்கள். இது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ், ஃபோட்டோஸ். ஒரு ராஜாவின் உருவப்படம் புடைப்பு சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க. கர்நாடகத்தை ஆண்ட மன்னர்கள். இது இசை கருவிகளை எப்படி வாசிக்கிறாங்க. ஓகே, வயலின், இசை கருவிகள். இசை கருவிகளுக்கெல்லாம் தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. தபேலா, மிருதங்கம், எல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கிராமஃபோன், தர்மஸ்தலா மியூசியத்தில் வந்தேன். இது பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிராமஃபோன் தர்மஸ்தலா மியூசியத்தில் பார்க்கலாம். கிராமஃபோன், இது இசை தட்டு, இதில் தான் நாங்களாம் பாட்டு கேட்டோம் ஒரு காலத்தில். தர்மஸ்தலா மியூசியத்தில் இதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், டேப் ரெக்கார்டர். இந்த டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது இப்போ. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரேடியோஸ்லாம் பாருங்கள். இந்த மர்ஃபி ரேடியோஸ் அந்த காலத்தில் தான் எங்கள் தாத்தா கேட்ட ரேடியோக்கெல்லாம் இதுதான் கேட்பார். நம்ம தாத்தாமார்கள், பாட்டிமார்கள்லாம் இந்த ரேடியோவில் தான் பாட்டு கேட்டாங்க இந்த காலத்தில். சினிமா ப்ரொஜெக்டர் அந்த காலத்தில் படத்தில் தான் ஓட்டினாங்க. சினிமா ப்ரொஜெக்டருங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
திரைப்படங்கள்லாம் இதை ரீல்ஸை உள்ள வச்சு தான் படங்கள்லாம் ஓட்டினாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் சிஸ்டம் நிறையா வந்துடுச்சு, அட்வான்ஸாக போயிடுச்சு. 35mm சினிமா ப்ரொஜெக்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ திரைப்பட கொட்டைகளே காணப்போ. அடுத்து வேறு சொல்லு. இது ஃபுல்லாக கேமராஸ். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேமரா. நம்ம காரைக்குடி மியூசியத்தில் பார்த்தோம், அந்த காலத்தில் கேமராலாம் இப்படி தான் இருக்கும். புகைப்பட கருவிம்பாங்க. பாருங்க, இப்படிலாம் கேமரா இருந்திருக்கு ஒரு காலத்தில். இதெல்லாம் கேமரா. இது ஒரு ப்ரொஜெக்டர். இந்த கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இதில் தான் படத்தை ஓட்டுவாங்க. இது 10 சவுண்டு ஃபிலிம் ப்ரொஜெக்டர், 10mm. இது மதர் காடஸ். இது புத்தர் காலத்தில் உள்ள ஒரு புத்த தெய்வம். அவங்க ஆர்ட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. உருவச் சிலையெல்லாம் யக்ஷிகானா. ஆர்ம்ஸ். இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண பீரங்கி, கன்ஸ், பீரங்கி, துப்பாக்கியெல்லாம் பாருங்கள் எப்படி. யூஸ் பண்ண கத்திகள், அருவாள், போர் கருவிகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. துப்பாக்கிகள், தையல் மிஷின். அந்த காலத்தில் யூஸ் பண்ண தையல் மிஷினை பாருங்கள். இவ்வளோ வெயிட்டை எப்படி தூக்கி அவங்கெல்லாம் நிப்பாட்டினாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் யூஸ் பண்ண தையல் மிஷின், சிவிங் மிஷின். அந்த காலத்து கடிகாரங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பெட்ரோலும் கடிகாரம், இதெல்லாம் பெட்ரோலும் கிளாக்ஸ். பெட்ரோலத்தை தொங்க விட்டுருவாங்க, அதை ஆட்டி விட்டு அது பாடுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும் கரெக்டாக. இதெல்லாம் பெண்டுலம் கிளாக்ஸ் அந்த காலத்தில். எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது.
ஆ? அந்த காலத்தில் யூஸ் பண்ண அடுப்புகள், விளக்கு, இந்த மேண்டில் விளக்கும்பாங்க, லாந்தர் விளக்கு, டைப்ரைட்டர்ஸ், இதெல்லாம் டைப்ரைட்டர்னால் இப்போல்லாம் கிடையாது, எல்லாம் அப்சொல்யூட் ஆயிடுச்சு. டைப்ரைட்டர் இதெல்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிகள்லாம் இதான் யூஸ் பண்ணாங்க. ஹரிக்கேன் லைட்லேருந்து பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் இருக்குது. இப்போ என்ன அதெல்லாம் ஜோக்காக சொல்கிறாங்க கவுண்டமணி. அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுமா அப்படிம்பாரு கவுண்டமணி. பெட்ரோமாக்ஸ் லைட்டை பாருங்கள். ஹரிக்கேன் லைட்டு, பெட்ரோமாக்ஸ் லைட் எல்லாமே இருக்குது. அந்த காலத்து விளக்குகள். சேர், அந்த காலத்து சேர், இப்போ உட்டன் சேர் எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் சேர் எப்படி இருக்கு. இதெல்லாம் கார்விங்ஸ், உட்லேயே மரத்தை செதுக்கி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், மரச்சிற்பங்கள். இந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ண சேர்லாம் எப்படி இருக்குது அந்த காலத்தில். இந்த மெட்டல் இருக்குது, வுட்டு இருக்குது, எல்லாமே. இந்த ராஜாக்கள் அமர்ந்த சிம்மாசனம் எப்படி இருப்பாங்க. அந்த காலத்து அரசர்கள்லாம் அந்த மாதிரி சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. சிம்மாசனம். இது அந்த காலத்து நிலைகளை பாருங்கள். நிலை அவசியம் நிலை. இந்த கதவோட வந்திருக்கு ஃபுல்லாக தேக்கு ஃபுல்லாக உடன் கார்மிக்ஸ், டீக்கூட், பர்மா தேக்கில் இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. அப்படியே இது ஒரு ராஜா சிங்காசனம் அப்படிம்பாங்க, சிம்மாசனம். இந்த பல்லக்கு, தர்மஸ்தலா மியூசியத்தில் உள்ள பல்லக்குகள். இருக்கிற ஒரு புத்தர் சிலை வந்து ரெட் மார்பிளில், அதாவது ரெட் கிறிஸ்டல் அப்படிம்பாங்க, கிறிஸ்டல். ஆமாம், ரெட் கிறிஸ்டலில் வடிவமைச்சிருக்காங்க புத்தரை. அதெல்லாம் அவங்க ஓவியங்கள். இதை பாருங்கள். அப்பா, பியூட்டிஃபுல் வியூ, பியூட்டிஃபுல். புத்தர் வந்து படுத்துருக்கிற மாதிரி ஒரு உருவம் புத்தர். அந்த காலத்தில் பல்லக்குகள்லாம் இப்படி தான் ராஜா ராணிக்கெலாம் உட்காந்து போவாங்க. அப்படிலாம் அந்த காலத்து ரிக்ஷாவை பாருங்கள். இது ஒரு ரிக்ஷா வண்டி தான், சைக்கிள் ரிக்ஷா. நிலைகள்,
இது வந்து ஜெயசங்கர ஹரஹர சங்கர மடத்தில் இருந்து எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து கரலாக்கட்டையை பாருங்கள், உடற்பயிற்சி செய்யக்கூடிய கரலாக்கட்டைகள், உரல் எப்படி இருக்குது. அந்த காலத்து மாவு அரைக்கிற மிஷின்லாம் பாரு எப்படி இருக்கு. அந்த காலத்து கிரைண்டர், அந்த காலத்து மாவு அரைக்கிற மிஷின். மாவு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பல்லாங்குழி